நான் லாஸ்ட்டாக ரொம்ப ரசித்து அட்ராக்ட் பண்ணி ஃபீலிங்கோட எமோஷ்னலாக கனெக்ட் ஆகி பார்த்த ஒரு ஃபீல் குட் மூவினா அது குட் நைட் அண்ட் அயோத்தின்னு சொல்லுவேன். ஸோ இப்போ ரீசன்ட் டைமில் ஒரு நல்ல ஃபீல் குட் மூவின்னு சொன்னால் அது இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி தான் நான் சொல்லுவேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் ரீசன்ட் டைமில். எவ்வளோ சீக்கிரம் இந்த ஊர் தமிழ் நீங்கள் கற்றுக்குங்க, இல்லைன்னா வாயை மூடின்னு மௌனமாக இருங்க. காஃபியா டீயா? காஃபி. அண்ணா உங்களுக்கு? அண்ணாக்கும் காஃபி. படத்தோட கதையை பார்க்கலாம். இலங்கையில் விலைவாசி உயர்வு பஞ்சம் அதிகமானனால தன்னோட மச்சான் சென்னையில் இருக்காரு, அதாவது சிம்ரனோட அண்ணா சென்னையில் இருக்காரு. ஸோ அவர் கூட இங்கேயே தங்கி வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அகதிகளாக சென்னைக்கு வராங்க சசிகுமார் ஃபேமிலி. சசிகுமார் ஃபேமிலியில் அவரு, சிம்ரன் அண்ட் அவரோட 2 பசங்க கரை ஒதுங்குறாங்க. கரைக்கு வரும்போது போலீஸ்காரங்க கிட்ட மாட்டிக்கிறாங்க. இப்போ போலீஸ்காரங்க விசாரிக்கும் போது அவங்க பல விஷயங்கள் சொல்லி சமாளிக்கிறாங்க. ஆனால் ஒரு கட்டளைங்கிலிருந்து வந்ததை ஒத்துக்கிறாங்க. உடனே இவங்க டெரரிஸ்டா இருக்கலாம், இல்ல மாவோயிஸ்டா இருக்கலாம் அப்படின்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் விசாரிக்கலாம் அப்படின்னு இவங்கள பெத்துறாங்க. அப்போ யோகி பாபு மாட்டிக்கிறாரு. வேன்ல போகும்போது சின்ன பையன் வந்துட்டு ஒரு எமோஷனலான ஒரு கதை சொல்லுவான். அதனால அவங்களுக்கு புரிய வருது இவங்க எல்லாருமே நல்லவங்க அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. அண்ட் புரிஞ்சுக்கிறாங்க இவங்க எல்லாம் நல்லவங்க அப்படின்ட்டு. அதனால பாதி வழியிலே இறக்கி விட்டுட்டு நீங்க என்ன பார்க்கல, நான் உங்களை பார்க்கல, நீங்க போய் ஹாப்பியா உங்க லைஃபை என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்கார் சொல்லிட்டு போறாரு. சென்னைக்கு வந்துட்டாங்க. இப்போ பெரிய ப்ராப்ளம் என்னன்னா வீடு வாடகைக்கு எடுக்கணும். இப்போ வீடு வாடகைக்கு எடுக்கிறாங்க ஒரு வீடு. பட் அந்த வீட்டோட ஓனர் என்ன வேலை செய்கிறாங்கன்னு இவங்களுக்கு தெரியாது. இவங்க யோகி பாபு கூட்டிகிட்டு வந்து வீட்டில் உட்கார வச்சு எல்லாம் டீ குடிச்சிட்டு இருக்காங்க. திடீர்னு வீட்டு ஓனர் வராரு. பார்த்தா அவரும் போலீஸ்காரர். இவங்களுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டு என்னடா அங்கே ஒரு போலீஸ்காரங்கள்ட்ட தப்பிச்சுட்டு இங்கே திரும்ப போலீஸ்காரங்கள்ட்ட மாட்டிக்கிட்டோமே. ஸோ இவங்க அவங்களோட சிலோன் பாஷையில் தான் பேசுகிறாங்க. பட் போலீஸ்கார் என்ன நினச்சிக்கிறாருன்னா இவங்க எல்லாருமே கேரளா அப்படின்னு நினச்சிக்கிறாரு. ஸோ அந்த சீன் வந்து ரொம்ப ஃபன்னாக போகும். இவங்களுக்கு ரூம் கிடச்சிருது, வீடு கிடச்சிருது. இவங்க வீட்டில் போய் எல்லா சாமானும் எடுத்துக்கிறாரு. யோகி பாபு எல்லாத்தையும் பார்த்து செய்கிறாரு. இப்போ பெரிய மேஜரான இஷ்யூ என்னன்னா வேலை. இப்போ யோகி பாபு உதவியால் வேலை அங்கே இங்கன்னு தேடுறாரு, எங்கேயுமே கிடைக்காது. ஆனால் பார்த்தா எதிர்த்து வீட்டில் டிரைவர் தேவை அப்படின்னு போட்டிருப்பாங்க. அங்கே இருக்கிறது MS பாஸ்கர் இருப்பார். ஸோ இவர் வேலைக்கு போவார். வேலைக்கு போய் கேட்கும் போது ஒரு வாரம் நீங்கள் வந்து ட்ரையலாக பண்ணுங்கள், எனக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு நான் வேலைக்கு வச்சுக்கிறேன், இல்லைன்னா வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்றாங்க. ஸோ இவர் அது 1 வீக் அவங்க வந்து ஆக்டிங் டிரைவரா போவார். இதுக்கு நடுவில் சென்னையில் ஒரு இடத்துல பாம்பு பிளாஸ்ட் ஆயிரும். இது பண்ணது யாரு என்னன்னு CCTV கேமரா பண்ணும்போது ஒரு குப்பை தொட்டியில் தான் பாம்பு வச்சிருக்காங்க. ஸோ அந்த பாம்பு அங்கிருந்து தான் வெடிச்சிருக்கு. அப்போ லாஸ்ட் 1 வீக் இந்த குப்பை தொட்டிக்கு யார் குப்பை போட வந்தாங்க அப்படின்னு வீடியோவில் பார்க்கும்போது திடீர்னு பார்த்தா சசிகுமார் அவரோட பையனும் அந்த குப்பை தொட்டியில் குப்பை போட்டிருப்பாங்க. இப்போ ரமேஷுக்கு அந்த இன்ஸ்பெக்டருக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் ஆயிரும். ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே, இவங்க நல்லவங்க நினைச்சு விட்டா இவங்க டெரரிஸ்டா இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் மேலெடுத்து தெரிஞ்சா நம்ம வேலை போயிடும், இதுக்கு முன்னாடி நம்ம அவங்களை கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை ஃபுல்லா தேட ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இதுக்கு நடுவில் சசிகுமார் இருக்கிற அவங்க ஏரியால சசிகுமார் நல்லா க்ளோஸ் ஆகுறாரு. அந்த போர்ஷன் ரொம்ப நல்லா இருக்கும். அதில் வர எமோஷனல் சீன்ஸும் சரி ரொம்ப கனெக்ட் ஆகும். சின்ன சின்ன விஷயங்களாம் ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க படத்தில். ஸோ அங்கே ஒரு எமோஷனலான ஒரு விஷயம் நடக்கும். அவங்க ரொம்ப க்ளோஸ்டாக இருந்த ஒரு நெய்பர் இறந்துருவாங்க. இப்போ அந்த இறந்து போனவங்களுக்கு கடைசி மரியாதை செய்யவும் யாரும் இல்லை. ஏன்னா லவ் மேரேஜ் பண்ணனால 2 ஃபேமிலியும் வரமாட்டாங்க. உடனே சசிகுமார் அந்த இடத்துல ஒரு விஷயம் பண்ணுறது ரொம்ப எமோஷனலாக கனெக்ட் ஆகும் நமக்கு. அங்கே இருக்கிற ஒவ்வொரு வீட்டுகளையும் இவங்க நல்லா க்ளோஸ் ஆவாங்க. படத்தில் மெயினாக நம்மளுக்கு தெரிஞ்சது என்னன்னா ஒரு அகதிகளாக வந்து இங்கே எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றத ரொம்ப அழகாக காட்டியிருக்கிறாரு டைரக்டர். ஸோ இப்போ இவங்களெல்லாம் தேடிட்டு இருக்காங்க போலீஸ்காரங்க. இந்த பக்கம் இவங்க பக்கத்து அங்கே இங்கன்னு எல்லா நெய்பர்ஸ்ட்டு ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. ஒரு கட்டத்தில் இல்லைன்னா போலீஸ் இவங்க இருக்கிற ஏரியாவை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ ஏரியாவுக்கு வந்து தேடும் போது அங்கே ஒரு பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நடக்கும். அது ரொம்பவே நல்லா இருக்கும். ஃபைனலாக சசிகுமார் தான் பாம்பு வச்சாரா இல்லையா, இல்லை சசிகுமார் ஃபேமிலி என்ன ஆனாங்க, அவங்களுக்கு யாராச்சும் உதவி பண்ணாங்களா இல்லையா அப்படின்றத அந்த படத்தோட மீதி கதை. ஒரு அகதிகளோட வாழ்க்கையை எப்படி காட்ட முடியுமோ அப்படி காட்டினது படத்தோட பெரிய ப்ளஸ்ன்னு நான் சொல்லுவேன். அண்ட் எமோஷ்னலாக கனெக்ட் ஆச்சு, லவ்வில் கனெக்ட் ஆச்சு, காமெடியில் கனெக்ட் ஆச்சு. ஏன்னா இது 3 கனெக்டான ஒரு படம்னு நான் சொன்னால் அயோத்தி சொல்லுவேன் அண்ட் குட் நைட் படத்தை சொல்லுவேன். அதுக்கப்புறம் இந்த படம் ரொம்பவே எமோஷ்னலி கனெக்டட் டு மீ. டூரிஸ்ட் ஃபேமிலிலையும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு சசிகுமார்
அண்ட் எல்லாருமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எல்லாருமே சிலோன் லாங்குவேஜ் பேசியிருப்பாங்க, இலங்கை தமிழை பேசியிருப்பாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. சிம்ரன் இந்த படத்தில் ரொம்ப 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 நல்லா நடிச்சிருக்காங்க. நிஜமாவே இந்த மாதிரி கேரக்டரை எடுத்து பண்ணால் அவங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க 2 பசங்க, சின்னவன் பெரியவன் 2 பேரும் மிரட்டி விட்டுட்டாங்க ஆக்டிங்கில். ரொம்ப நல்லா இருக்குது படம். பார்க்க ரொம்ப ஹாப்பியாக சோல்ஃபுல்லாக நம்மளுக்கு ஃபீல் ஆகும் படத்தில். மியூசிக் நல்லா இருந்தது. ஸ்க்ரீன் பிளே பயங்கரம். டயலாக் மிரட்டிட்டாரு. ஒரு தீவிர விஜய் ஃபேனாக இருப்பாராட்டுக்குது. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே விஜயோட ரெஃபரன்ஸை கொஞ்சம் அங்கங்கே வச்சிருக்காரு. அண்ட் டிவிக்கு ஆந்தாத்தை ஒரு இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாரு. அதுவுமே நல்லா இருக்கும். ஒரு நல்ல ஃபீல் குட் படம் பார்க்கணுன்னா டூரிஸ்ட் ஃபேமிலியை பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க. சும்மா பேருக்காக எடுக்காமல் சிம்பிளாக எடுத்தாலும் ரொம்ப நல்லா எடுத்துருக்குறாங்க. அண்ட் படம் போர் இல்லைங்க, மறக்காமல் பாருங்கள். இருக்கும். அண்ட் டெபியூ டைரக்ட் மாதிரி பண்ணவே இல்லை. இது அவரோட ஃபஸ்ட்டு படம் மாதிரியே இல்லை. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ மஸ்ட் வாட்சபிள் மூவிங்க. അയ്യോ സാറേ, എൻ്റെ പേര് ജോസക്കുരുവില്ല. ഇതാണ് എൻ്റെ നാട്. ഞാനിവിടെ ചെറിയ ബേക്കറി